வணக்கம். எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், நத்தமி விஸ்வநாதன், அன்பழகன் இவங்க போன்ற நபர்கள்ட்ட சமாதானப்படுத்துறதுக்கான தூது விட்டுருக்காரு. சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சவொடனே நாங்கள் பொதுக்குழு கூட்டுவோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் கூட்டுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான முயற்சி இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு. எஸ்பி வேலுமணி மட்டும் இல்லை, சிவி சண்முகம், அதே போல் நத்த விஸ்வநாதன், அன்பழகன் இவங்க 4 பேருமே ஒன்று சேர்ந்து அவங்க செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க. என்ன சந்திச்சாங்க, என்ன பேசுனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, வீடியோ முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஹை பட்டன் அமைக்க விடுங்க. இதெல்லாம் நீங்கள் எனக்கு செய்கிற சின்ன சின்ன உதவிகள் அப்படின்னு கேட்டுட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்பி வேலுமணியெல்லாம் சமாதானமாகிற மாதிரி தெரியல. ஏன்னா இந்த தடவை எடப்பாடி பழனிசாமியை விட்டுட்டோம் அப்படின்னா செயற்குழுவோ பொதுக்குழுவோ கூட்டுறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னாலும் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், நத்தமி விஸ்வநாதன், அன்பழகன் இந்த மாதிரி நபர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஏற்கனவே பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை கிட்டத்தட்ட ஒரு 200 பேரை பதவி நீக்கம் பண்ணியிருக்கார். இவங்கெல்லாம் எஸ்பி வேலுமணி ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தாவேகாவை ஆதரிச்சாங்க. தாவேகாவை சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும்போது தாவேகாவை ஆதரிச்சாங்க. எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம்லாம் இவங்கெல்லாம் தாவேகா சைடு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருந்து. ஆனால் இவங்க போகல. இவங்க இங்கே தான் இருக்கிறாங்க, அதிமுகவிலே இருக்கிறாங்க. ஆனால் கொடியை பயன்படுத்துறதில்ல, எடப்பாடி பழனிசாமி படத்தை பயன்படுத்துறதில்ல. இன்னைக்கு கூட ஈரோட்டில் தீரன் சின்னமலை நினைவு நாளுக்கு போனார். சும்மா அப்படியே பந்தாவா எஸ்பி வேலுமணியெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கும்பலோடு போனார், ஆர்ப்பாட்டத்தோடு போனாருன்னா வச்சுக்கிங்களேன். அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி சென்னையில் கிண்டியில் போய் அவரும் இது பண்ணார், நினைவஞ்சலி செலுத்தினார். ஆனால் அதோட எஸ்பி வேலுமணி பண்ணது தான் மிகப்பெரிய ஒரு மாசாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் இப்போ எல்லாமே பேசும்போது பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணிலாம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு கொடுத்த பொறுப்புகள், பழைய பொறுப்புகள் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் எஸ்பி வேலுமணிக்கும் சரி, இந்த 4 பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நிற்கிறவங்க யாருக்குமே பழைய பதவிகளை கொடுக்க முடியாது, அவங்க முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னார். எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ பெரிய ஆளுமையெல்லாம் கிடையாது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவுக்கு பின்னாடி அவர் தொடர்ந்து தோல்வியை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கார். மிகப்பெரிய ஆளுமை அப்படின்னா இன்றைக்கி எஸ்பி வேலுமணி வைக்கக்கூடிய இது என்னென்னா சசிகலா, சின்னம்மாவை, அதுக்கு இல்லாமல் டிடிவி தினகரன் இவங்க எல்லாத்தையுமே திரும்பவும் கட்சிக்குள்ளே ஒருங்கிணைக்கணும். அப்படி ஒரு முடிவுக்கு வந்தால் தான் நாங்கள் அதிமுக நாங்கள் எடப்பாடி பழனிசாமி கூட்டுற பொதுக்குழு செயற்குழுக்கெலாம் வருவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறார். இப்போ சட்டசபை கூட்டத்தொடர் நடக்க போகுது. இதில் கண்டிப்பாக எஸ்பி வேலுமணி தலைமையில் ஒரு டீம், எடப்பாடி பழனிசாமியில் ஒரு டீம் அப்படி தான் செயல்பட போகுது. தாவேகாவை ஆதரிக்கிற எஸ்பி வேலுமணி ஒரு டீம், அவங்க ஒரு அதிமுக, எடப்பாடி பழனிசாமி ஒரு அதிமுக அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணம் இருக்கும். இன்றைக்கி என்ன டிமாண்ட் எஸ்பி வேலுமணி வைக்கிறாரு அப்படின்னா, அவர் சொல்கிறது எல்லாமே அதுதான். சசிகலாவை, சின்னம்மாவை கொண்டு கட்சிக்குள்ளே திரும்பவும் சேர்க்கணும். இவர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவர் கையில் அதிகாரம் போன பிறகு தொடர்ந்து கட்சியிலேருந்து நீக்கிக்கிட்டே தான் இருக்கிறாரு, எல்லாத்தையும் நீக்கிறாரு. அது இல்லாமல் தாவேகாவை ஆதரித்த ஒரே காரணத்துக்காக இவர் என்ன செய்கிறாரு, கட்சி பதவிகளை பறிச்சிட்டாரு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா வேலுமணி பதவியை பறிச்சுட்டு கோயம்புத்தூரில் சேமா வேலுசாமி கையில் பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டாரு, எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டாரு. வேலுமணியை டம்மி ஆகணும்னு நினச்சார். ஆனால் இங்கே யார் டம்மியானது? எடப்பாடி பழனிசாமி தான் டம்மி ஆகிறார். எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி இறங்கி எதுக்காக சமாதானம் பேசணும்? சமாதானம் பேசினா நாங்கள் சமாதானத்துக்கு ஒத்து போயிடுவோமா? இப்போ வேலுமணி எல்லாமே தரப்பெல்லாம் செய்தியாளர் சந்திப்பில் நாங்கள் சொல்கிற நிபந்தனைகளை ஒத்துக்கணும். கட்சியிலேருந்து பதவியிலேருந்து நீக்கப்பட்ட எல்லாத்துக்கும் பதவியை திரும்பவும் கொடுக்கணும், பழைய பதவிகளை கொடுக்கணும். புது பதவிகளை கொடுத்தா அதை வாங்கிட்டு போகிறதுக்கு நாங்கள் ஒன்றும் ஆள் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் ஆளுமை கிடையாது அப்படிங்கிறது தான் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் இவங்களோட குற்றச்சாட்டாக இருக்குது. சரி, இது இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா சசிகலா, டிடிவி தினகரனை கட்சிக்குள்ளே இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இவங்க கட்சி பதவியை கேட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கட்சி பதவியை கொடுத்துடலாம், எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருவார். ஆனால் சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் கட்சிக்குள்ளே இணைக்கணும். டிடிவி தினகரன் தனி கட்சி வச்சுருக்காருன்னு சமாதானப்படுத்திக்கலாம். சசிகலா ஏற்கனவே இருக்கிறாங்க. இப்போ அவங்க சசிகலாவை கட்சிக்குள்ளே கொண்டாடுறாங்க, செயற்குழு பொதுக்குழு கூட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பொதுச்செயலாளர் பதவிக்கு பிரச்சனை வரும். எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செயலாளராக ஏற்றுக்க மாட்டாங்க. சசிகலா இருந்த வரைக்கும் அவங்க கட்டுப்பாட்டில் கட்சி ஓரளவுக்கு சரியாக போச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க சிறைக்கு போனதுனால எடப்பாடி பழனிசாமி எல்லாத்துக்கிட்டையும் எதையாவது மற்றவங்களை குறை சொல்லியே இவர் தன்னை ஒரு ஆளுமை மிக்க ஒரு நபர் அப்படிங்கிறதே காட்டுறதுக்கான ஒரு முயற்சியை மட்டும்தான் எடுத்துக்கிட்டே இருந்தார். இப்போ எடப்பாடி பழனிசாமி தாவேகா ஆதரித்த எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா
கட்சி பதவியை வந்து பறிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு டம்மி பதவியை கொடுத்தாரு, அமைப்பு செயலாளர் அப்படிங்கிற மாதிரி பதவியெல்லாம் கொடுத்தாரு. இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோங்க, கட்சி பதவியே எங்களுக்கு வேணாம், அடிப்படை உறுப்பினரே நாங்கள் இருந்துக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி என்னவோ முடிவு எடுக்கணும், பொதுக்குழு செயற்குழு கூட்டுவீங்கள, கூட்டுங்க பார்க்கலாம். இப்போ 200 பேரை வந்து செயற்குழு பொதுக்குழு உறுப்பினரை நீக்கிட்டு இவங்க எல்லாம் இவங்க ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நீக்கிட்டு இவர் வந்து பொதுக்குழு செயற்குழு கூட்டி இவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் இவர் வந்து பெரிய செல்வாக்கு அப்படிங்கிறத காட்டணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை மட்டும் எடுக்கிறார். இப்போ இவர் எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிற பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் கண்டிப்பாக அதிமுக ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பாங்களா? அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஜெயிக்க வச்சிருக்கிறாரா? ஜெயிக்க வச்சிருந்தாருன்னா பரவாயில்ல. இப்போ 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து முதலமைச்சராக விஜய் மாறி இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட ஆளுமைத்தன்மை இருக்கா, எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஆளுமைத்தன்மை இருக்கா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் அவர் உருவாக்குவாங்க. அது இல்லாமல் எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி, ஜெயலலிதா வளர்த்த கட்சி, இந்த கட்சி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ரொம்ப நாசமாக போயிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து வேலுமணியோ சிவி சண்முகமோ அவங்க எல்லாமே இது பண்ணுவாங்க. ஆனால் வந்து வேலுமணி இவங்கெல்லாம் போய் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேச்சுவார்த்தைலாம் நடத்தினாங்க. ஆனால் சிவி சண்முகம் தான் தொடர்ந்து இன்னமும் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கலை. நான் அதிமுகவில் இருக்கானான்னு எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும்தான் தெரியும். எடப்பாடி பழனிசாமி சிவி சண்முகத்தை கட்சியிலேருந்து நிப்பாட்டவே முடியல. வேறு யாரையோ சிவி சண்முகத்தை ஆதரவாளர்களாக நிப்பாட்டுறாரு. எப்படி வேலுமணிக்கு வேலுசாமியை வச்சு செக் வச்சாரோ இவருக்கு பசுபதியை வச்சு செக் வச்சார். செக் வச்சாலுமே இப்போது இவங்களுக்கு மாவட்ட செயலர் பதவி கொடுத்தா தான் இவங்க வந்து பேசுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் பொதுக்குழு செயற்குழுலாம் கூட்டினாரு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து அட்டன் பண்ணுவாங்க. இல்லைன்னா இவங்க வந்து அதிமுக 2ஆக உடச்சி இவங்க ஒரு அதிமுகவை உருவாக்குவாங்க. இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அதான் நடக்க போகுது. இவங்க ஒரு அதிமுக உருவாக்குவாங்க. இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கல். இவங்கள பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாருமே நிறைய பேர் ஆதரிச்சாங்க அப்படின்னா இது நீதிமன்றம் வரைக்கும் போகும். எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். பாஜக வேறு எடப்பாடி பழனிசாமி மேலே ரொம்ப கடுப்பில் இருக்கிறாங்க. எஸ்பி வேலுமணி ஆதரிப்பாங்க. எஸ்பி வேலுமணி எடுக்கிற முடிவுக்கோ சிவி சண்முகம் எடுக்கிற முடிவுக்கோ பாஜக கட்டுப்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இப்போ எடப்பாடி பழனிசாமி பயமாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போது யாருமே சப்போர்ட் இல்லை. நடு வீதியில் இறக்கி விட்ட மாதிரி அவர் வந்து தவிச்சிக்கிட்டு இருக்கிறார். என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவருக்கு. ஏன் அவருக்கு பயம் இல்லை அப்படின்னா அவர் தலைமை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா இவர் வந்து ஏன் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர் 200 பேரை எடப்பாடி பழனிசாமி ஏன் நீக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்குது. இவங்க வந்து தாவேகா வந்து கூட்டணி கட்சியாக கொண்டு வர்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணார். தாவேகா இறங்கி வந்து பேசினாங்க. அப்போ கூட எடப்பாடி பழனிசாமி தாவேகாவை பெருசாக ஒன்றும் அவர் மதிக்கவே இல்லை. கட்சி ஆரம்பித்து 2 வருஷம். நம்ம எவ்வளோ பெரிய அரசியல் அனுபவம் வாய்ந்தவங்க, நம்மெல்லாம் அரசியல் அனுபவம்லாம் இருக்குது, தமிழக மக்கள்லாம் நம்ம எப்படியெல்லாம் டீல் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சி தாவேகாவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கி தாவேகா ஆட்சியில் உட்காந்துருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். தாவேகாவை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும்னு எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம்லாம் கலை யதார்த்தத்தோடு அவங்க எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசினதுக்கு மதிக்கலை. இன்றைக்கி தாவேகாவை ஏன் ஆதரிச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை கொடி பறக்குது பார்த்தீங்களா அப்படின்னு பிரச்சாரத்தில் எல்லாம் பேசினவர் தாவேகாவை வந்து ஆதரிக்கிறதுக்கு மனசே வரல. இவர் முதலமைச்சர் ஆகணும், இந்த ட்ரிப்பு விட்டுட்டோம், 2026 விட்டுட்டோம் அப்படின்னா 2031 நம்ம முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இனிமேல் திமுகவும் சரி தாவேகா அப்படிங்கிற போட்டி தான் வரும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா திமுக பெருசாக வந்து ஆட்சியில் உட்காரும் அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியாது. ஆனால் வந்து தாவேகா தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியான ஒரு பாதையில் அவங்க போனாங்க அப்படின்னா எதிர்காலத்தில் தாவேகா தொடர்ந்து ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. இப்போ அதிமுக பலகீனமாக இருக்க அதிமுக பலப்படுத்தும், அவ்வளோதான். சசிகலா கொண்டு வாங்க, டிடிவி தினகரனா அதிமுகவில் கொண்டு வந்து சேருங்க, அவ்வளோதான். எங்களுக்கு பழைய பதவியெல்லாம் நீங்கள் கொடுத்தா தான் நாங்கள் கட்சிக்குள்ளே இருக்கமா இல்லையாங்கிற விஷயத்த நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் எஸ்பி வேலுமணி சிவி சண்முகத்தோட பேச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமி பழைய பதவி கொடுத்தா தான் இவங்க வந்து சட்டமன்றத்தில் பிரச்சனை பண்ணாமல் இருப்பாங்க. இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஒன்றுமே பண்ண முடியாது. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு என்ன பண்ணார்னா அவர் எப்போ தலைமை ஏற்றுறதுக்கு முன்னாடியிலிருந்தே அவர் அதிமுகவில் வந்து நிறைய பேரை நீக்கிறது தான் அவருடைய வேலையாக இருந்துச்சு. நீக்கி கட்சியில் இருக்கிற எல்லா நிர்வாகிகளையும் நீக்கி இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் பையன் மிதுன் இவங்க 2 பேர் மட்டும்தான் கட்சியிலே இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. மிதுன் அரசியலுக்குள்ளே கொண்டு வரணும், கட்சிக்குள்ளே கொண்டு வரணும், அது தப்பில்லை, கொண்டு வரட்டும், அதை பற்றியெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் கட்சிக்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கட்சிக்காரங்க சொல்கிற ஆலோசனைகளை கேளுங்க. அப்படி கேட்டால் தான் அதிமுக உருப்படும். இப்போ சசிகலா உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியா சசிகலாவா பொதுச் செயலாளர் அப்படின்னு சொன்னால் யார் வந்து நீங்களே சொல்லுங்கள், யார் வந்து பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க அதிமுக தொண்டர்கள். சசிகலாவை தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா சசிகலாட்ட வந்து டாமினேஷன் பவர் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி கூட அவர் வந்து சும்மா அப்படி நான் வந்து ஆளுமை அப்படிங்கிற காட்டிக்கிறதுக்காக அவர் ஒரு
பந்தா கட்டுறாரு ஒழியா மற்றபடி அவர்கிட்ட எந்த விதமான ஆளுமையும் கிடையாது. யாருமே கட்சி நிர்வாகிகள் யாருமே அவர் பேச்சை மதிக்கிறதும் கிடையாது. அவருக்கும் வந்து என்ன பண்ணுறது, மதிக்கலையா கட்சியை விட்டு தூக்கணும் அப்படின்னு தான் தூக்குறாரு. ஏன் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகத்தெல்லாம் தூக்க வேண்டியது தானே? ஏன் தூக்கலை? தூக்க வேண்டியது தானே? எல்லாத்தையும் நிர்வாகிகள்லாம் நீப்பாட்டுறாரு. செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் நீக்கிட்டு இவர் வந்து ஒரு பொதுக்குழுவை கூட்டுறேன் அப்படின்னா இவர் வந்து ஜெயிச்சிருவார், பொதுக்குழுவில் இவர் வந்து பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி தேர்வு பண்ணப்படுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. ஆனால் அந்த எண்ணம் சரி கிடையாது அப்படிங்கிறது தான் எஸ்பி வேலுமணியோட குற்றச்சாட்டு, சிவி சண்முகத்தோட குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு கூட்ட போகிறோம் சட்டமன்ற கூட்டத்தோட முடிஞ்சோன்னா அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், அன்பழகன் இவங்க எல்லாமே ஒருங்கிணைந்து செய்தியாளர் சந்திச்சிருக்கிற இந்த விஷயம் பரபரப்பாக பேசப்படுது. அதிமுக வட்டாரத்தில் திரும்பவும் அதிமுகவில் ஒரு ஃபயர் உருவாகிருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.